லயன் சாக்லேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் மூணும் இருக்கு. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். தாத்தா ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. லயன் சாக்கோ டேட்ஸ். தமிழக சட்டசபையில் பட்ஜெட் விவாதத்தின் போது திமுக முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம் உணர்ச்சி வசப்பட்டு பேசினார். கருணாநிதி முதல்வராக இருந்தபோது எம்எல்ஏக்களை அதிகாலையிலேயே அழைத்து கேள்வி கேட்பார் என்றார். அதற்கு அமைச்சர் ஆனந்த், முதல்வர் விஜயும் தங்களை தொலைபேசியில் அழைத்து தினமும் கேள்வி கேட்பதாகவும் வாய்க்கால் பிரச்சினையை கூட அவர் விடுவதில்லை என்றும் பதிலளித்தார். இதேபோல் முன்னாள் அமைச்சர் ரகுபதி துறை சார்ந்த விவாதத்தை விட்டு தாவேக அரசு மற்றும் மத்திய அரசை விமர்சித்தார். நீர்வளத்துறையில் 3%, பொதுப்பணித்துறையில் 5% கமிஷன் கொடுத்தால்தான் பில் வழங்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். இதற்கு அமைச்சர் ஆனந்த், ரகுபதி கூறுவது பழைய காலம், குற்றச்சாட்டுக்கு ஆதாரம் இல்லாமல் சபையில் தெரிவிக்கலாம் என சவால் விடுத்தார். மற்றொரு சம்பவத்தில் முதல்வர் விஜய்க்கு மிரட்டல் விடுத்ததாக கூறப்பட்ட வழக்கில் சிக்கிய திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் சட்டசபையில் விளக்கமளித்தார். நான் கரிசல் மண்ணைச் சேர்ந்தவன், உணர்ச்சி வேகத்தில் பேசிவிட்டேன், முதல்வரை காயப்படுத்தும் நோக்கம் இல்லை, அந்த விவகாரத்தை மறந்துவிட வேண்டுமென கேட்டுக்கொண்டார். இதற்கிடையே நிதியமைச்சர் மரிய வில்சனின் பேச்சு குறித்து திமுக எம்எல்ஏ ராஜேந்திரன் விமர்சித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதற்கு ஆவேசமாக பதிலளித்த மரிய வில்சன், நான் தமிழ் பேசுவதில் குறைபாடு இருக்கலாம், அதற்காக என்னை கேலி செய்வது சரியல்ல, நான் இப்படித்தான் பேசுவேன், இது என் ஸ்டைல் என்றார். இதற்கு திமுக எம்எல்ஏக்கள் பொங்கி எழுந்து பதிலடி கொடுக்காமல் மௌனமாக இருந்தனர். முன்னாள் அமைச்சர் வேலு, என் அண்ணனோட மாப்பிள்ளை மரிய வில்சன் என கூறி அவருக்கு ஆதரவு தெரிவித்தார். இந்த விவகாரங்கள் கட்சி தலைமையின் கவனத்துக்கு சென்றது. சில திமுக எம்எல்ஏக்களை அறிவாலயத்துக்கு அழைத்த அக்கட்சித் தலைவர் ஸ்டாலின் கண்டித்துள்ளார். சட்டசபையில் சம்பந்தப்பட்ட துறை மற்றும் விவாதிக்கப்படும் விஷயங்களை பற்றி மட்டும் பேசுங்கள், சப்ஜெக்டை விட்டுவிட்டு தேவையின்றி வேறு எதையும் பேசாதீர்கள் என அறிவுறுத்தினார். மேலும் திமுக எம்எல்ஏ ஒருவர் தாவேக அமைச்சர்களான ஆனந்த் மற்றும் ஆதவ் அர்ஜுனாவை உறவுமுறையை சுட்டிக்காட்டி பேசியதற்கும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. இது குறித்து திமுக முன்னாள் எம்பி செந்தில்குமார் சமூக வலைதளத்தில் விமர்சனம் தெரிவித்துள்ளார். தொண்டர்கள் தெருவில் இறங்கி ஆளுங்கட்சியை எதிர்த்து போராடும் போது சட்டசபையில் திமுக எம்எல்ஏக்கள் ஆளுங்கட்சி அமைச்சர்களுடன் உறவுமுறையை சுட்டிக்காட்டி நெருக்கம் காட்டுவது ஏன் என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார்.